தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இனி ஒரு வருடம் சில மாதங்கள் குழப்பம்தான் நிலவுமே தவிர ஒரு தெளிவு யாருக்குமே கிடைக்காது. இதுதான் நடக்க போற விஷயம். இப்போ ஒரு புதிய கட்சி தொடங்கும். பதவி கிடைக்காதவர்கள் இதுக்குள்ள வருவாங்க. நிரந்தரன் வார்த்தையை பார்த்துருக்கீங்களா? மனிதனே நிரந்தரம் இல்லை, அப்புறம் நிரந்தர தலைவர் என்ன? ஆனால் இதுதான் நடக்கும்னு விதி முடிவு பண்ணா அதுதான் நடக்கும். எதிர்பாராத ஒரு நிகழ்வு நடக்கும்ன்றது ஜோசியத்தில் இருக்கு. நமக்கு ஜோதிடமும் அரசியலும் எப்படி லிங்கா இருக்கு, அதோடைய நிகழ்வுகள் என்ன ஆகும். நீங்க எதுக்குங்க அரசியலுக்கு வந்தீங்கன்னு கேட்டா 4 பேருக்கு நல்லது செய்யணும். அந்த 4 பேர் யாரு? ஜனநாயகம் என்பது யானை, அதுக்கு மதம் பிடிச்சதுன்னா பாகனையே தூக்கி போட்டு கொன்னுடும். இப்ப அதுதான் நடந்திருக்கு. அவர் ஆட்சிக்கு வந்தவுடன் பெண்களுடைய பாதுகாப்புக்கு ஏற்பாடு செய்வார்னு சொன்னார். அதே போல மது கடைகள் மூடப்படும்னு நம்ம 3 மாசம் பிப்ரவரி மாசம் சொன்னோம். மது கடைகள் மூடுவதற்கான ஏற்பாடுகள் தொடங்கிவிட்டன. இதுவும் என்னன்னா காலத்துடைய கட்டாயம். அதனால இனி வரும் காலங்கள் தமிழ்நாட்டுக்கு நல்ல காலம். உலக அளவிலேயே நிறைய மாற்றங்களை இந்த 6 மாதத்தில் சந்திக்கப்படும். பெரிய பெரிய தலைவர், உலகத்தின் பெரிய தலைவர் என்று சொன்னவர்கள் தான் வீழ்த்தப்படுவார்கள். டிவைன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க சுஷீந்திரன். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிற ஸ்பெஷல் கெஸ்ட் லால்குடி கோபாலகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நன்றா இருக்கு சார். இந்தியாவின் அரசியல் சூழல் எப்படி இருக்குது? நீங்க ப்ரிடிக்ட் பண்ண மாதிரி நிறைய விஷயங்கள் மாறி இருக்கு, நிறைய நடந்திருக்கு. ஸோ கண் கூட பார்க்க முடியுது. இப்போ அடுத்த கட்டமா என்னென்ன அரசியல் சூழல்ல மாற்றங்கள் இருக்கும், யார் யாரெல்லாம் வரப்போறாங்க, இன்னும் சில பேர்ல புதுசா கட்சி ஆரம்பிக்க போறாங்க, அதுக்கு பின்னணி என்ன இருக்க போகுது, இப்போ தமிழ்நாட்டின் முதல்வர் விஜய் அவர்களோட அடுத்த கட்ட நடவடிக்கை எல்லாம் என்ன மாதிரி இருக்கும்ன்றது உங்களோட ப்ரெடிக்ஷன்ஸ். வணக்கம். லால்குடி சப்தரிஷீஸ்வரர் அருளால் உலக மக்கள் நலம் பெற வேண்டும். பொதுவாக பிப்ரவரி மாதமே சில ஊடகத்தில் நான் பேசியிருக்கேன். என்னென்னலாம் நடக்க போகிறது, யார் முதல்வர் ஆக போகிறாங்க, தொங்கு சட்டமன்றம் எப்படி வரப்போகிறது, கூட்டணி ஆட்சி எப்படி வரும், இதெல்லாம் சொல்லியிருக்கேன். இது எல்லாத்துக்கும் காரணம், நான் அரசியல் கட்சியை சாராதவன். எனக்கு எந்த கட்சியும் உறுப்பினர் கூட கிடையாது. நடுநிலைமையாக ஜோதிடம் என்ன சொல்கிறது. இப்போ நான் ஒரு கட்சியுடைய உறுப்பினராக இருந்தால் அந்த கட்சி தான் ஜெயிக்கும்னு நான் சொல்லணும். எனக்கு அது மாதிரி அவசியமே கிடையாது. அப்போது நமக்கு ஜோதிடமும் அரசியலும் எப்படி லிங்க் ஆகுது, அதோடைய நிகழ்வுகள் என்ன ஆக போகிறது, இதுதான் நம்ம பேசுகிறோம். எந்த கட்சிக்கும் ஆதரவும் கிடையாது, யாருக்கும் எதிர்ப்பும் கிடையாது. இது முன்னோடி, அவ்வளோதான். பொதுவாக எதிர்பாராத ஒரு நிகழ்வு நடக்கும்ன்றது ஜோசியத்தில் இருக்குது. அதாவது இந்த ராகு சஞ்சாரம், சனி பகவான் மீனத்துக்கு போனது, இதெல்லாம் வச்சு சொல்லலாம். உலக நிகழ்வே எடுக்கலாம். உண்மையிலே சொன்னால் 12 ராசி கட்டம் என்பது ராசி கட்டம் அல்ல, 12 ஜன்னல்கள். அந்த ஜன்னல்கள் வழியாக நீ உலகத்தில் எல்லா விஷயத்தையும் பார்க்க முடியும். இதுதான் பிரதேச ஜோதிடத்துடைய பொருள். எந்த இடத்தில் பூகம்பம் வரும், எந்த இடத்தில் வேறு சுனாமி போன்ற விஷயங்கள் வரும், இது எல்லாத்தையுமே எந்த காலத்தில் மழை பெய்யும், இதெல்லாம் எடுக்கலாம். ஏன்னா மழை ஜோதிடம்னே ஒன்று இருக்குது. அதுக்கு பேர் கர்ப்போட்ட கணக்குன்னு பேர். இதுதான் அந்த காலத்தில் இருந்தது. அதை வைத்து தான் இவர்கள் விவசாயத்தில் ஓரளவுக்கு நல்லபடியாக இருந்தாங்க. இப்போது புதுமையில் வந்த உடனே விவசாயத்தில் பலவிதமான பிரச்சனைகள் வருகிறது. இப்போது இந்த தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இனி ஒரு வருடம் சில மாதங்கள், 2-3 மாதங்களாக இருக்கலாம், குழப்பம்தான் நிலவுமே தவிர ஒரு தெளிவு யாருக்குமே கிடைக்காது. இப்போது ஒரு புதிய கட்சி தொடங்கும். அந்த புதிய கட்சியில் பழைய பிரதான கட்சியின் அதிருப்தியாளர்கள், அதாவது எல்லாருக்கும் போஸ்டிங் தர முடியாது இல்லையா, பதவி தர முடியாது. அப்போது பதவி கிடைக்காதவர்கள் இதுக்குள்ளே வருவாங்க. ஏன்னா பல கட்சியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே அதிகாரமான பதவிக்கு வரணும்னு ஒரு ஆசை இருக்குது. கண்டிப்பாக. அப்போ எல்லாருமே பல்லாக்கில் ஏறி உட்காந்தா பல்லாக்கை யார் தூக்குவாங்க? தொண்டர்கள் குறைந்து விட்டார்கள், தலைவர்கள் அதிகமாகிவிட்டார்கள். புரியா? அதுதான் பிரச்சனையாங்க. அப்போது புதிய
பதவிக்காக அதிருப்தியாளர்கள் வருவார்கள். அதனால் புது கட்சினா புதுசாக மொத்தமே புதுசுன்னு சொல்லக்கூடாது. இதுக்கு ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி இருக்குது, ஓல்டு வைன் இன் த நியூ பாட்டில். ஓகே. சரக்கு பழசு தான், ஆனால் பாட்டில் மட்டும் புதுசு. புதுசாக யாரும் வந்துட முடியும், புதுசாக யாரும் உண்டாக்க முடியாது. அப்போது பழைய கட்சிக்காரர்கள் எல்லாரும் சேர்ந்து அதிருப்தியாளர்கள் ஒரு புதிய கட்சிக்குள் வந்து விடுவார்கள். இதுதான் நடக்க போகிற விஷயம். ஓகே. அப்போது பலவிதமான அரசியல் மாற்றங்கள் வரும். சில கட்சிகள் காணாமல் போகும், நடத்த முடியாது. ஏன்னா அந்த கட்சி வந்து எந்த கட்சியாவது ஆட்சியிலேயே இல்லைன்னு வச்சுக்கோங்க, அப்போ அவர்களால் கட்சி எப்படி நடத்த முடியும்? அதில் யாரும் ஒரு உதவிகரமாகவோ ஒரு ஆர்வம் காட்டவே மாட்டாங்க. எல்லாருக்குமே ஒரு பதவிக்கு வரணும் தானே ஆசை. இப்போ பொதுவாகவே நீங்கள் 100க்கு 90% அரசியலில் இருப்பவர்கள் தங்களுடைய சுயநலத்துக்காக தான் வராங்கன்றது மக்களுக்கே தெரியும். சுயநலம் இல்லைன்னா ஏன் வராங்க அரசியலுக்கு? யாரை வேணால் கேளுங்களேன், நீங்கள் எதுக்குங்க அரசியலுக்கு வந்தீங்கன்னு கேட்டால் 4 பேருக்கு நல்லது செய்யணும். அந்த 4 பேர் யார்? தலைவர், அவர் மனைவி, அவருடைய 2 குழந்தை. எத்தனாச்சு? 4. அதுதான். அதனால 4 பேருக்கு உதவி செய்கிறதுனா இதுதான் அர்த்தம். மற்றபடி ஒன்றும் அந்த காமராஜர் காலம், பக்தவச்சலம் காலம் அதெல்லாம் முடிந்து விட்டது. அதெல்லாம் நம்ம எதிர்பார்க்குறதே தப்பு. ஏன்னா காலங்கள் மாறிடுது. அப்போது இப்போ உள்ள தலைவர்கள் எல்லாருமே ஓரளவுக்கு அதிகாரம், செல்வம், செல்வாக்கு, இவ்வளோதான். புரியுதா உங்களுக்கு? இப்போ நம்பூதிரி பாடு போலவோ பழைய கம்யூனிஸ்ட் தலைவர்கள் போலவோ ஆட்களே கிடையாது. இப்போ காமராஜர் மாலோ பக்தவச்சலமாலோ கக்கன்னு ஒரு மந்திரி இருந்தார், யாருக்குமே தெரியல. அது அவர் கோட்டைக்கு மந்திரியாக இருந்து பேருந்தில் போவார், பஸ், எளிமையான பஸ்ஸில் போவார். ஏன்னா இது வந்து எங்களுடைய காலத்திலேயே நாங்கள் பார்த்துருக்கோம். எங்கள் தந்தை சொல்லி, அதாவது சாதாரணமாக இருந்தார். அவருடைய கடைசி காலத்தில் கூட அரசு மருத்துவமனையில் தங்கி மருத்துவம் பார்த்தார். எப்படி ஒரு பெரிய மந்திரியாக இருந்தவர். அப்போ அந்த எதிர்பார்ப்பெல்லாம் இனிமேல் நம்ம எதிர்பார்ப்பது ஏமாளித்தனம். அது நடக்க மக்களுக்காக தான் அரசியலுக்கு வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி இன்னும் சில பேர்லாம் பேசிட்டு இருக்காங்க. அது பேசும்போது அப்படிதாங்க பேசணும், ஆனால் அது இல்லை. ஆனால் ஒரு விஷயத்தை இவங்கெல்லாம் தவறிட்டாங்க. ஜனநாயகம் என்பது யானை, பெரிய யானை. அதுக்கு மதம் பிடிச்சதுன்னா பாகனையே தூக்கி போட்டு கொன்னுடும். முதல்ல பாகனை தான் மிதிக்கும். ரைட்டா? இப்போ அதுதான் நடந்திருக்கு. எவ்வளவுதான் வலிமையான ஆளாக இருந்தாலும் ஜனநாயகம் என்ற யானை தூக்கி போட்டு மெரிச்சிரும். அதனால அது பொறுமை ஜாஸ்தி. பொதுவாக பாகன் என்ன செஞ்சாலும் பிசாம தான் இருக்கும். ஒரு காலகட்டத்தில் அதுக்கு மதம் பிடித்து விட்டால் பாகனை பிடிச்சிரும். அதனால அதாவது நம்ம நினைப்பது வேறு. நம்ம சொல்லலாம் அவர் தான் நிரந்தரன்னு வார்த்தையை பார்த்துருங்களா? அதை பார்க்கும்போது தான் எனக்கு ரொம்ப சிரிப்பாக வரும். மனிதனே நிரந்தரம் இல்லை, அப்புறம் நிரந்தர தலைவர் என்ன? புரியுது அவங்களுக்கு? இப்போ எல்லா வாழ்க்கையுமே ஒரு கரும்பலகையில் எழுதி அழிப்பது போல. காலம் வந்து கரும்பலகையில் எழுதி படத்தை வரைஞ்சி கொஞ்சம் காலம் கழித்து அழிச்சிடுது. அதாவது இது ஒரு தலைவனை ஒரு மகிழ்ச்சி ஆகிறதுக்காக செய்யக்கூடிய ஒரு வேலை. இப்போ நம்ம பார்த்துட்டோம் எது நிரந்தரம் இல்லைன்றத விதி காமிச்சு கொடுத்துது. புரியுது? அதனால் விதி தான் முடிவானதே தவிர நம்முடைய எண்ணம் முடிவானது அல்ல. நீங்கள் என்ன வேணால் நினைக்கலாம், ஆனால் இதுதான் நடக்கும்னு விதி முடிவு பண்ணிட்டா அதுதான் நடக்கும். அந்த விதியை படிப்பது தான் ஜோசியம். விதி என்ன சொல்கிறது, விதியின் மொழி என்ன, அந்த மொழி தெரிஞ்சாதான் அவர் ஜோதிடராக இருக்க முடியும். புரியுதா அவனுக்கு? அதாவது இதுக்கு பேர் என்னன்னா நான் வெர்பல் கம்யூனிகேஷன். மொழி இல்லாத மொழி.
இயற்கை நம்மளோட பேசிக்கொண்டே இருக்கிறது, ஆனால் நாம் அதை புரிந்து கொள்ளவில்லை. புரியுதா? மயில் தொகையை விரிச்சு ஆடினா அது ஒரு மொழி, மழை வரப்போகிறதுன்ற மொழி. அது நேராக வந்து நம்மகிட்ட மழை வரப்போகிறதுன்னு சொல்லாது. புரியுதா உங்களுக்கு? அதுபோல் ஜோதிடத்தில் சாஸ்திரங்களில் சகுனம், நிமித்தம், இந்த கிரக நகர்வுகள் இதுதான் முடிவு பண்ணுமே தவிர மனிதனால் முடிவு செய்ய முடியாது. மனிதனால் வருத்தப்பட முடியும், அதிர்ச்சி அடைய முடியும். புரியுதா உங்களுக்கு? பல அதிர்ச்சிகள் நீ இந்த வாட்டியை பார்த்துருக்கலாம். எதிரே பாராதது, அந்த எதிர்பாராத விஷயங்களை கண்டுபிடிப்பது தான் ஜோசியம். தற்போதைய முதல்வர் சி ஜோசப் விஜய் அவர்கள் வந்து கட்சி தொடங்கின ஸ்டார்ட்ல வந்து அவர் போற பாதை வந்து கரெக்டு தானா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேள்வி எழுப்புனாங்க. இப்போ முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறமா அவர் பண்றது எல்லாமே கரெக்டா தான் இருக்குங்களா, கரெக்டான பாதையில் தான் போயிட்டு இருக்காருன்ற மாதிரி கேள்விகளும் இப்ப எழும்பிட்டு இருக்காங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதாவது 2-3 மாதத்துக்கு முன்னாடி பேசும்போதே அவர் ஆட்சிக்கு வந்தவுடன் பெண்களுடைய பாதுகாப்புக்கு ஏற்பாடு செய்வார்னு சொன்னோம். சிங்கப்பெண் திட்டம்னு ஒன்று கொண்டு வந்துட்டார். அதே போல் மது கடைகள் மூடப்படும்னு நம்ம 3 மாதம் பிப்ரவரி மாதம் சொன்னோம். மது கடைகள் மூடுவதற்கான ஏற்பாடுகள் தொடங்கிவிட்டன. அப்போது சரியாக படிப்படியாக கொண்டு வந்து கொண்டு இருக்கிறார். இதுவும் என்னென்னா காலத்துடைய கட்டாயம். அதாவது காலத்துடைய கையில் நம்மளாம் பொம்மை. இப்போது செஸ்ஸு ஆடுற மாதிரி, செஸ்ஸு காயினவே நகர்றது இல்லை, யாரோ நகர்த்துகிறார்கள். அப்போ விதி தான் நம்மளுக்கு சதுரங்க ஆட்டத்தை ஆடுகிறது. அது நிற்க வச்ச இடத்துல தான் ராஜா, அது நிற்க வச்ச இடத்துல தான் யானை, அது நிற்க வச்ச இடத்துல தான் குதிரை. அப்போது விதியின் சதுரங்க விளையாட்டுன்னு சொல்கிறது தவிர தனி மனிதன் செய்வதாக சொல்ல முடியாது. காரணம், நீங்கள் சில கோவிலில் போனீங்கன்னா கோபுரங்களில் அந்த கோபுர கலசத்தை தாங்கி கொண்டிருப்பது போல் 2-3 பொம்மை இருக்கும், பதுமைகள். அப்போ அந்த பொம்மையாக கோபுரத்தை தாங்கிறது, அது வடிவமைக்கப்பட்டிருக்கு தாங்குற மாதிரி. அந்த பொம்மையும் சேர்த்து கோபுரம் தான் தாங்கிறது இல்லையா? இப்போ தேர்களெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரம்மா குதிரையை எடுத்துக்கொண்டு அதில் போகிற மாதிரி பொம்மை இருக்கும், ஆனால் அது தள்ளுவது வேறு. புரியுதா? அப்போ இவங்க நம்ம எல்லாருமே காலத்தின் கையில் வெறும் பதுமைகள் தான். அதனால் அவர் செய்கிறார்னா அவர் மூலமாக விதி நடத்தி கொள்ளுகிறது அதோடைய வேலையை. அதனால் இனி வரும் காலங்கள் தமிழ்நாட்டுக்கு நல்ல காலம்தான், அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. முன்னால் வந்து விளம்பரங்கள் அதிகமாக இருக்கும், விஷயம் குறைச்சலாக இருக்கும். இப்போ விஷயம் ஜாஸ்தியாக போச்சு, விளம்பரம் குறைவாக இருக்கு. இதுதான் விளம்பரம் இல்லை, விளம்பரப்படுத்தி கொள்ளவில்லை. அவர் என்ன நினைத்தாரோ அதை செய்து கொண்டிருக்கிறார், அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அதாவது விதியே என்னன்னா தமிழ்நாட்டுக்கு ஒரு மறுமலர்ச்சி வேணும்னு விதி நினைச்சது. ஏன்னா எவ்வளோ பேருடைய கூக்குரல், எவ்வளோ பேருடைய வருத்தங்கள், இந்த 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 வருத்தங்களை எல்லாம் விதி பார்த்துட்டு இருக்குல்ல, அந்த விதி ஒரு காலகட்டத்தில் மாற்றும். ஓகே, இப்போ எதிர்கட்சி தலைவர்கள்லாம் இருந்த இந்த பெரிய கட்சிகள்லாம் இருக்காங்க சார், அதில் இருக்க தலைவர்கள்லாம் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கு ஏதாவது மாற்றங்கள்லாம் இருக்குமா? இல்லை, அந்த பிரதான கட்சிகள் மதிக்கப்படும், அதை வந்து மக்கள் வந்து வெறுக்கலை முழுசா. ஆனால் சில மாற்றங்களை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும்னு நினைக்கிறாங்க மக்கள். ஏன்னா என்னதான் நீங்கள் தலைவர்களாக இருந்தால் கூட உங்கள் பேப்பரை திருத்தி மார்க் போட போகிறது மக்கள். மதிப்பெண் யார் கொடுக்குறான்? மக்கள் கொடுக்கணும் மதிப்பெண். புரியுதா உங்களுக்கு? அப்போ அந்த மதிப்பெண் வகையில் தான் எல்லாமே நடக்கும். ஓகே, இதுதான் வந்து 1.5 வருஷ காலம் குழப்பங்கள் வந்தாலும் தமிழ்நாட்டில் சில சீர்திருத்தங்கள் நடக்கும். இப்போ நம்ம பார்க்குறோம், நிறைய இடத்துல இந்த லஞ்சம் அதெல்லாம் கண்டுபிடிக்கப்படுகிறது, தண்டிக்கப்படுகிறார்கள். இப்போ இந்த திருச்செந்தூர் விஷயத்தை நம்ம பார்த்தோம், கோவிலில் நடந்தது. இது போல் பல இடங்களில் சீர்திருத்தங்கள் வரும். வெளிவராத விஷயம்லாம் வெளியில் வந்துட்டு இருக்கு. புரியுதா உங்களுக்கு? இது பொதுவாக லஞ்சம் வாங்குபவர்களுக்கு சங்கடத்தை கொடுத்தாலும் மக்களுக்கு நல்லது. பொதுஜனம் வெகுஜனத்துக்கு தானே வாழ்க்கையே.
அவங்களுக்காக தான் இந்த ஆட்சியே. புரியுது? குறிப்பிட்ட சில பேர் செய்யக்கூடிய தவறுனால் எல்லாருக்கும் பிரச்சனை வருது. ஓகே. பணக்காரனாகவே ஆயிட்டு இருக்கான், ஏழையாகவே ஆயிட்டு இருக்கான். இந்த மாற்றங்கள் மக்களுடைய மனதில், அடிமனதில் தோணி தான் இந்த மாற்றமே வந்தது. உபயோகப்படுத்தி பாருங்களேன். சாதாரணமாக எந்த விதமான பிறக்கும் போதே ஒரு சலுகை இல்லாதவர்கள்லாம் இப்போ வெளிநாட்டில் ஹோட்டல்களை வாங்கி குவிக்கிறார்கள். புரியுதா? வெளிநாட்டில் அப்போ அவ்வளவு பணம் எங்கேருந்து வந்தது? இது மக்களுக்கு புரிஞ்சிட்டு. இங்கே உள்ளூரில் இருக்கிற ஹோட்டலில் போய் டிபனே சாப்பிட முடியல. சில பேர் வந்து வெளியூரில் ஹோட்டல்களே 5 ஸ்டார் ஹோட்டல்களே திறக்கிறார்கள், ஐலண்டு வாங்குகிறார்கள், தீவு. இதெல்லாம் தெரிஞ்சு போச்சு மக்களுக்கு. எதையுமே ரொம்ப நாள் மூடி வைக்கவே முடியாது. நெருப்பை வந்து பேப்பர் போட்டு மூடிடுவீங்களா? அதுதான் விஷயம். எப்போ வெளிப்பட்டு தான் ஆகும். அப்போ மக்களுக்கு விழிப்புணர்வு வந்து விட்டது. விழிப்புணர்வு வந்து இதோடைய காலம்தான் மாறிக்கொண்டே இருக்கிறது. எப்போதுமே ஒரு சிலரை சில காலம் ஏமாற்றலாம், ஆனால் பல காலம் ஏமாற்ற முடியாது. இதுதான் விதியுடைய விஷயம். இயற்கையுடைய விதியே, நீங்கள் எதை செய்தாலும் வெகு நாட்கள் அதே வேலையை செய்ய முடியாது. ஓகே. இப்போ விஜய் அவர்கள் வந்து அவர் போயிட்டு இருக்க பாதைகள் நிறையா பண்ணிட்டு இருக்க, நிறைய புதுமையான விஷயங்கள் பண்ணிட்டு இருக்க தமிழ்நாட்டுக்கு. பட் அவருக்கு வந்து இந்த விஷயத்தை தவிர்க்கவே முடியாது, இந்த விஷயத்துல அவர் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க? அதாவது வேட்பாளர்கள் தேர்வு செய்தது இன்னும் கவனம் அதிகமாக செலுத்தி இருக்க வேண்டும் என்பது எண்ணம். காரணம், இந்த முறை மாற்றம் வர வேண்டும் என்பதால் மாறிவிட்டது. ஆனால் அவர்களுக்கெல்லாம் அரசியல் அனுபவம் இல்லை. அரசியல் அனுபவம் இல்லைன்னா வெகு நாட்கள் நீடிக்க முடியாது. ஏன்னா என்ன விஷயம்னே தெரியாது. புரியுதா உங்களுக்கு? மக்களை ஒருங்கிணைப்பது எப்படி, மக்களுக்கு என்னென்ன திட்டங்கள் தேவை, இதை ஒரு தனி மனிதனால் பண்ண முடியாது. அதுக்கு தான் இவ்வளோ வேட்பாளர்கள். புரியுதா உங்களுக்கு? அப்போது இதையெல்லாம் அவர் சீர்திருத்தும் போது அந்த கட்சி நல்ல நிலைமைக்கு வரும். அதில் ஒன்றும் சந்தேகம். உஷாராக இருக்கணும் அவர். ஆமாம். ஏன்னா காரணம் என்னென்னா, அதாவது தவறான மனிதனை கூட நீ வேலைக்கு வச்சுக்கலாம், ஆனால் அனுபவம் இல்லாத மனிதனை வேலைக்கு வச்சுக்க முடியாது. அனுபவம் அதிகம் வேணும். அதாவது ஓரளவுக்கு அனுபவம் உள்ளவர்களை அவர் வேட்பாளர்களாக தேர்ந்தெடுத்தால் அடுத்த முறை அது நடக்கும். பண்ணால் கட்டாயமாக பிரகாசமாக இருக்கும். பொதுவில் தமிழ்நாட்டுக்கு நல்ல காலமாக இருக்கும். நிறைய பேர் பேசிகிட்டு இருக்கிறது பார்த்தா இன்னும் அடுத்த 50 வருஷத்துக்கு விஜய் அவர்கள் தான் வந்து முதலமைச்சர் அப்படின்ற மாதிரி. இது சாத்தியமா சார்? அதாவது இப்போ நான் சொன்ன மாதிரி தான் நிரந்தரன்னுவாங்க இல்லையா, அது போல தான் அது. அது போலெல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா காலம் வேறு விதமாக முடிவு பண்ணும். ஆனால் இனிமேல் இந்தியாவில் எந்த இடத்துலையும் ஊழல் என்ற ஒன்று நடக்கவே வாய்ப்பில்லை. ஓகே. எல்லா இடத்திலும் மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். இனி ஊழல் நடக்கவோ இல்லை ஒரு குறிப்பிட்ட ஆட்களே பணக்காரர்களாக ஆகிக்கொண்டு வருவது இதெல்லாம் நடக்காது. ஏன்னா மக்கள் வந்து கொதித்து எழுந்து விட்டார்கள். அவர்களுக்கு புரிஞ்சு விட்டு எந்த நேரத்தில் என்ன செய்யணும். நீங்களே பார்க்குறீங்க, இந்த வாட்டி பல சில கட்சிகள் பணம் கொடுத்தும் தோற்று போனார்கள். அப்போது பணம் கொடுத்தா ஜெயிக்கலாம்ன்ற அந்த ஃபார்முலா அதுவே தோற்று போச்சு. அதனால் எப்போதுமே ஒரே வழிமுறையில் ஜெயிக்க முடியாது. உண்மை மட்டும்தான் கடைசி வரைக்கும் ஜெயிக்கும். நீங்கள் எவ்வளவு தான் பொய் சொன்னாலும் ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் கட்டாயமாக மாட்டிக்கொள்வீர்கள். அதாவது பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான். இவ்வளோதான், இதுதான் விஷயம். அப்போது இனி யாராக இருந்தாலும் ஓரளவுக்கு புரிந்து நல்ல, அதாவது அரசியல் அறிவு மக்களுக்கு வளர்ந்து விட்டது. எல்லாத்தையும் பற்றியும் புரியுறது, யார் என்ன சமாச்சாரம். அதனால் இனி மக்களை ஏமாற்றுவது என்பது ஆகாத காரியம். நல்ல தெளிவு வந்துடுது. அதனால்
ஏன்னா அந்த புதனுடைய சஞ்சாரம் எல்லாத்தையும் கணக்கு பண்ணி தான் பார்க்குறோம். சப்தரிஷி மண்டலத்துடைய மாற்றங்கள் இது எல்லாத்தையும் மாற்றம் செய்யும்போது இங்கே மட்டும் கிடையாது, உலக அளவிலேயே நிறையா மாற்றங்களை இந்த 6 மாதத்தில் சந்திக்க போகிறோம். ஓகே. பெரிய பெரிய தலைவர், உலகத்தின் பெரிய தலைவர் என்று சொன்னவர்கள்லாம் வீழ்த்தப்படுவார்கள். புதிய ஜனநாயகம் மலரும் இந்தியா ஃபுல்லாக, அதாவது உலகம் ஃபுல்லாகவே. ஓகே. அதனால் புதிய ஏற்பாடுகள், புதிய விஷயங்கள் இதெல்லாம் நடக்க போகிறது. அதுக்கான காலகட்டம் தொடங்கி விட்டது. கடைசி கேள்வி, அண்ணாமலை அவர்கள் புதுசாக கட்சி ஆரம்பிக்க போகிறாரு, இதுக்கு பின்னாடி இருக்கிற பின்னணி என்ன? நான் நிறையா பேட்டியில் சொல்லிட்டேன். ஓகே. இதுக்கான காரணம் நீங்களே புரிந்து கொள்ள வேண்டியது தான். அதாவது இயக்கப்படுபவர்கள் இருக்கும் வரை இயங்குபவர்கள் இயங்கிக் கொண்டே இருப்பார்கள். ஓகே. ரைட்டா? ஸோ சில நேரங்களில் அதாவது நிஜ முகம் ஒன்று, வெளியில் காட்டுற முகம் ஒன்று. ஓகே. அதான் இது பல விஷயமான, இது ஒரு அரசியல் சதுரங்கம் தான் அது. நம்ம நேயர்களுக்காக நிறையா சொன்னீங்க சார், ரொம்ப நன்றி. நன்றி.